காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு சூடாக இன்ஸ்டியூட்டோட மொட்டை மாடிக்கு வந்தேன். பார்த்தா சட்டு சட்டு சட்டுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை சோடு பொழிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 10 நிமிஷம்தான், 10 நிமிஷம்தான் நல்லா கொட்டி தீர்த்துருச்சு. 10 நிமிஷம் தான் பெஞ்சாலும் அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் இருக்குது பாருங்கள், செம்ம சில்லுன்னு இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், சூடான மசால் போண்டா ரொம்பவே மிஸ் பண்ணேன். 10 நிமிஷமே பெஞ்சாலும் ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்குற மழை மாதிரி மார்க்கெட் ஒரு 10 நாளில் நமக்கு ஏதாவது காசு கொடுக்குமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்து ஜேஎஸ்எல் ட்ரேட்க்கும் ஸ்டேட் பேங்க்குக்கும் கொடுத்த அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து ரொம்பவே வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்தது. லாஸ்ட் சண்டே வந்துட்டு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு அதில் எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை வந்து எப்படி வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அதுக்கும் நீங்கள் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீக்கு நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாக் வந்து அபவுட் இண்டியா. சரி, ஓகேயா? ஸோ இந்த அபவுட் இண்டியா அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கான பால் பவுடர் தயாரிப்படுற கம்பெனி இருக்காங்க. அவங்க தயார் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ 2010 வந்து அவங்க ஐபிஓ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து மார்க்கெட் ரேட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மந்த்லி சார்ட்டு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது மந்த்லியில். ஸோ இங்கேருந்து இது மூவ் ஆகிருக்கு, இப்படி அப்படியே அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு. திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டு, திரும்ப ஒரு கரெக்ஷன், திரும்ப இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, திரும்ப அங்கேருந்து ஒரு கரெக்ஷன், திரும்ப அங்கேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, திரும்ப அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ட் ஆகிட்டு இப்போ இந்த பாயிண்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு 20,490. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து நேராக அப்படியே டெய்லி டைமில் பார்த்தீங்கன்னா இது பொறுமையாக அப்படி மேலே ஏறிட்டு திரும்ப கீழே வந்து இங்கேருந்து மேலே ஏறிட்டு திரும்ப அப்படி கீழே வந்து இங்கே சைட்வேல இருக்குது இப்போதைக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் டெய்லி டைமில் நடந்திருக்கு. ஆஸ் யூ வாஸ் சேயிங் ஏர்லியர், நம்ம இந்த ட்ரேட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு குறுகிய காலத்தில் வந்து உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி ஒரு செட்டப் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு தெரியுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுது நமக்கு. பட் ஸ்டில் we are not going to trade this triangle breakout. இந்த breakout நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி ஆக்சுவலி பிரேக் அவுட்டும் வந்துருச்சு. பட் we are not going to trade this breakout. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக இன்னொரு ஸ்டெப் கீழே இறங்கி போயிட்டு அவர்லியில் நம்ம வந்து இந்த ட்ரேட் எடுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம டெய்லியில் கனெக்ட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுதுங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அவர்லியில் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து சைட்வேல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இட் ஹேஸ் டு கோ அப். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இட் இஸ் சப்போஸ் டு கோ அப் சம்வேர். இந்த பக்கம் மேலே அப்படியே போகணும் இருந்தது. ஸோ இது போகுதா இல்லையா நமக்கு தெரியாது. பட் இது போகுன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து அவர்லியில் நம்ம எடுத்து க்ளோஸ்அப்பில் பார்க்குறோம் நம்ம. இந்த அவர்லியில் லாஸ்ட் 2 ட்ரேட்ஸாக நம்ம வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் மட்டும் தான் பார்த்துருந்தோம். பட் திஸ் டைம் யூ கோயிங் டு லுக் அட் சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட். ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஃபார்ம் ஆகிட்ருக்கோம், ஸ்ட்ரக்சர் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ரெண்டு மேஜர் பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு எல்லா கன்சாலிடேஷன் ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து நடக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள் தான் வந்து உங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரையாங்கிள். லாஸ்ட் 2 ட்ரேடில் நம்ம பார்த்தோம். நம்ம ஃபர்தர் நிறைய ட்ரேட்ஸ்லையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் நடக்கிறப்போ வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதுக்கான டூல் இதுக்கு ஆக்சுவலாக ஃபிபனாசி சேனல்னு ஒரு டூலே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டூலே நமக்கு சொல்லிடும் லெவல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த லெவலில் என்ட்ரி எடுக்கலாம், எந்தெந்த லெவலில் எக்ஸிட் ஆகலான்றதை அந்த டூலே நமக்கு வந்து சொல்லிடும். ஸோ இந்த டூல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா இந்த இதில் சைடில் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா ஃபிப் சேனல் இருக்கா, ஃபிப் சேனல் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு just connect the 2 support points. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரம் தேர் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will have a beautiful channel. You see,
சேனல்ன்றது ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன அந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். ரெக்டாங்கிள்னால் என்ன உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தானே ரெக்டாங்கிள்னால் வந்துட்டு. சி ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஒருவேளை அந்த ரெக்டாங்கிளை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, இது ரெக்டாங்கிளுக்கு மேலேயே கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிளுடைய ஹைட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். சி ஸோ இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கா, இங்கே 985 பாயிண்ட்ஸ் இருக்கா. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மூவு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இது இப்போது இந்த ட்ரேட் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நமக்கு 2 என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஒன்று, we can enter within this channel or we can enter after the breakout. ஓகேயா? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எடுத்துடலாம். நம்ம இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இதுக்குள்ளார எங்கே ட்ரேட் நடந்தாலும் எடுத்துடலாம். நம்ம எங்கே ட்ரேடாக இருந்தாலும் இந்த பை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து ரொம்ப சாலிடாக வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சதுக்கப்புறம் தான் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா, இந்த 20,725 இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எங்கே வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சாலும் நம்ம வந்து எடுத்துலாம். ஒருவேளை இதுக்கு மேலே போய்ட்டு ஹவர்லியில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் நம்ம. ஓகேயா? ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேடில் இந்த வீக் நம்ம பேச போகிற இந்த ட்ரேடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு பி லிட்டில் ரிஸ்கி. ஐம் கோயிங் டு லிட்டில் பிட் டேக் லிட்டில் ரிஸ்கி. அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த சேனலுக்குள்ளே இருக்கும்போதே நான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன். நான் இதை ஏன் நான் வந்து ரிஸ்கி நான் வந்து சொல்கிறேன்னு அப்புறம் லேட்டராக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இதோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன, இந்த லெவல்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துலாம் நம்ம இதை. ஓகேயா? ஸோ என்ட்ரி ப்ரைஸ் ஆஸ் டிஃபைன்ட் 20,295. ஸோ இதுதான் என்னுடைய என்ட்ரி ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ இதில் என்ட்ரி டிஃபைன் பண்ணியாச்சு. அகைன் அண்ட் அகைன் நான் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் வந்து எந்த ப்ரைஸ் வேணால் பை பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து எங்கே எக்ஸிட் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து வழக்கமாக பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் என்ட்ரி ஆகிட்டு அது வந்து நமக்கு நெகட்டிவாக போகுது அப்படின்னா வந்து சரி அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அது ஸ்டாக் கீழே எவ்வளோ தூரம் இறங்கி போனாலும் ஒன்று ஆவரேஜ் பண்ணுவோம், இல்லைனா அது டைம் பீரியட் அதிகமாக கொடுத்து அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இல்லை மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து எங்கே ப்ராஃபிட் அதில் புக் பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த ப்ராஃபிட்டில் திரும்ப கீழே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு வெளில வரும் நம்ம. ஸோ பிஃபோர் யூ என்டர் யூ ஷுட் நோ வேர் யூ கோயிங் டு எக்ஸிட், வென் யூ கோயிங் டு எக்ஸிட், வேர் யூ கோயிங் டு எக்ஸிட். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம வந்து 2 எக்ஸிட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஒருவேளை இந்த ட்ரேட் எனக்கு வந்து தவறாக போகுது அப்படின்னா நீ எங்கே நான் வந்து எக்ஸிட் பண்ணுன்ற அந்த வெளியில் வரணும் அப்படின்ற இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இட் இஸ் 19,700. இங்கே தான் வந்து நியரஸ்ட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் நியரஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து we are going to have our stop loss, ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு. நம்ம வந்து குயிக்காக உள்ளே போயிட்டு குயிக்காக வெளில நினைக்கிறனால we have to define our exit point also. ஓகேயா? நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட் நான் வந்து முன்ன சொன்ன மாதிரி இந்த விட்த் ஆஃப் திஸ் சேனல்லையும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே போகிற லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து விற்கலாம். நீங்கள் அப்படி இல்லை நான் வந்து முன்னாடியே எக்ஸிட் ஆகிக்கிறேன், நான் ரொம்ப ப்ராஃபிட் முன்னாடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் எக்ஸிட் அட் 1.618 லெவல்ஸ் ஆல்சோ. ஓகேயா? ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட். நான் உள்ளே போய்ட்டு வெளில வரணும்னு நினைக்கிறனால ஐம் கோயிங் டு ஹேவ் மை டார்கெட் அட் 1.618. இதுக்கு மேலே டார்கெட் செட் பண்ணிக்கிறது வந்து இந்த 2 லெவல்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது வந்து இட்ஸ் யுவர் ஓன் விஷ் அது. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ பை பண்ணணும். என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா இது நல்ல ட்ரேடாக இருக்குது, சரி இது எனக்கு பாசிட்டிவாக தெரியுது, ஸோ நான் வந்து அப்படியே 1 லட்ச ரூபாய் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த 1 லட்சத்தில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணணும், எவ்வளோ ரூபாய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத முன்னாடி டிஃபைன் பண்ணணும் நம்ம. ஓகே, பொசிஷன் சைஸ் கால்குலேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து 1 lakh. ஸோ நம்ம இதில் எடுக்க போகிற ரிஸ்க் வந்து 2%. இந்த 2% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை எனக்கு இந்த ட்ரேடு வந்து அகென்ஸ்டாக போகுது, லாஸாக போகுதுன்னா நான் வந்து என்னோடய மேக்ஸிமம் எனக்கு லாஸ் வந்து 2% மேலே போகக்கூடாது அப்படின்றது தான். 2% அப்படின்னா which is equal to 2,000 rupees. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா,
ஒரு ஷேர் எனக்கு லாஸ் பண்ண அப்படின்னு ஒரு ஷேர் எனக்கு லாஸ் ஆகுதுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ண எனக்கு. தட் இஸ் லாஸ் பர் ஷேர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ₹700. ஓகேயா? ஸோ இப்போ குவான்டிட்டி எவ்வளோ ரூபா நான் வந்து பை பண்ணோம் அப்படின்றது, ஒரு வேளை என்னோடய லாஸை வந்து 2% லிமிட் பண்ணோன்னா நான் எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு we need to know what is my total risk in this trade divided by risk per share, which is equal to 2000 divided by 700, which is roughly equal to 3 numbers. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 3 நம்பர் பை பண்ணுறதுக்கு how much is the capital required? எவ்வளோ வேணும்னா 3 into 20,300, ஸோ equal to 60,900, which is roughly equal to 61% of your capital. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை நாளைக்கு வந்து அபவுட் இந்தியா வந்து 50% கிராஷ் ஆகுதுன்னா உங்களோட கேபிட்டல்லேருந்து ஒரு 31,000 வந்துட்டு லாஸ் ஆகிடும். 31,000 லாஸ் ஆகும், which is equal to 30%. So which is less than 100%, sorry, which is less than 50%. ஒருவேளை நீங்கள் ஃபுல் அமௌண்ட் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா 50% லாஸ் ஆகிருக்கும். பட் வந்து இந்த பொசிஷன்ஸ் கால்குலேட் பண்ணி ரிஸ்க் டிஃபைன் பண்ணி எடுக்கிறதுனால ஒஸ்ட்டு ஓரளவு 50% வந்து நாளைக்கு அபவுட் இந்தியா ஒரு ஹவரில் கிராஷ் ஆகுது அப்படின்னா கூட நமக்கு வந்து 30% தான் வந்து லாஸ் ஆகும் நமக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம 30% இஸ் ஹியூஜ் வேல்யூ இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரிஸ்க் இன் திஸ் ட்ரேட் like 1% or even less. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து 1% அப்படின்னா 1,000 rupees, ஸோ which is roughly equal to 1 lot or 1 quantity தான் பை பண்ணுவேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஷேர் மட்டும் தான் வாங்குவேன். 1 share of About India. ஸோ ஒரு குவான்டிட்டி நான் பை பண்ணுறதுக்கு ஐ வில் பி ரெக்வயரிங் 20,300 rupees. ஸோ அகைன் கம்மிங் டு worst case scenario of 50% கிராஷ் ஆச்சுன்னா கூட வந்துட்டு ஐ வில் பி லூசிங் only 10,000 rupees, which is equal to 10% of my capital. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்த ட்ரேட்ஸ்லாம் ஒரு 6% 7% வந்துருக்கும். இது 10%. சின்ஸ் இட்ஸ் வெரி ஷார்ட் டைம் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அகைன் தி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு பிட் ஹையராக இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம அது. பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் இட். ஸோ குவான்டிட்டி இஸ் 1 number, ரைட்டா? ஓகே, இந்த ட்ரேடை வந்து நான் முன்னாடி இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே எடுக்கிறதுனால வந்து எனக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, நான் ஏது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடில் நான் வந்து ரிஸ்கியாக பொசிஷனாக முன்னாடி எடுக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. ஓகே, இன்னும் வந்து எந்த கிளியர் டைரெக்ஷனும் கிடைக்கல ஒன்று இருக்குது. ஸோ பட் இதுவே வந்து ஒருவேளை இந்த பக்கம் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சைடில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகேயா? இந்த பொசிஷனில் இருந்து இந்த அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா கீழே ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ என்ட்ரி ஆகிட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிற சான்ஸை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்னென்னா வந்து த ப்ராபபிலிட்டி ஆஃப் மை ஸ்டாக் கோயிங் டவுன் அண்ட் ஹிட்டிங் மை ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி ஹை நவ் தேன் if I take a trade, if it is closing above this above the resistance line. ஸோ அதனால தான் சொன்னேன் நான், இதோடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் இஸ் பிட் ஹையர் தேன் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் முன்னாடி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். பட் அந்த ரிஸ்க்கு ஏற்ற வந்து ரிவார்டை என்ன பண்ணுறேன்னா ட்ரேடை வந்து இயர்லியாக கட் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன் நான். ஸோ 2 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த ஹோல் ஹைட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் வரைக்கும் ஹோல் ஹைட் ஆஃப் திஸ் சேனல் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே நான் வந்து அதை எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ அண்ட் அகைன் என்னோடய கேபிட்டல் ரிஸ்க்கும் வந்து எனக்கு இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. எனக்கு ஃபார் தி சேம் 1 quantity ஆஃப் பையிங் ஐ வில் பி ரிஸ்கிங் only 700 rupees. நான் அதுதான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் நான். இதில் எனக்கு ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னா, ஆல்ரெடி இந்த லோ ஒன்று க்ரியேட் ஆன லோ வந்து இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு திரும்ப போயிடுச்சங்க. ஸோ திரும்ப வந்து இன்ஃபேக்ட் வந்து இஃப் யூ ஜூம் அண்ட் சி அந்த லோ ப்ரைஸ் பாயிண்ட் கிட்டே வரல, கிட்ட வந்துட்டு ஸோ தெர்ஸ் வெரி சட்டில் டிஃபரன்ஸ். அந்த கிட்ட வந்துட்டு உங்களுக்கு திரும்ப மேலே போயிடுச்சு.
ஸோ அப்போ வந்து இது வந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால தான் வந்து இது எடுக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அண்ட் லூசிங் இது வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே நான் எடுக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் இஸ் பிட் ஹையர் ஃபார் மீ தேன் வின்னிங். அதனால தான் இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் நான் சொல்கிறேன் நான். ரைட்டா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சம்மரி ஆஃப் திஸ் ட்ரேட் நவ். அபாட் இந்தியா ஷேரில் யூ கோயிங் டு பை. About Intel we are going to buy and entries at 2300, stop loss வந்து 19600, target வந்து 21300, 330 போட்டிருக்க. you can exit at 2300 also. ரிஸ்க் வந்து 700 ரூபாய் இந்த ரிஸ்க், ரிவார்டு வந்து 1000 rupees. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1.4. ஈவன் இன் கேஸ் ஆஃப் 50% கிராஷ் I'll be losing around 10% of my capital. ஸோ நான் முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்லியிருப்பேன்னு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம. மீன்வேல் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அன்டில் திஸ் எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் பண்ணுற இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன நல்லா இருந்தது, ஒன்று என்ன இம்ப்ரூவ் பண்ணான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you in the next analysis video. Bye bye.